மகா, ம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? சாரி மேடம், யாருன்னு கேட்கல. சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். அண்ணி, ஒரு நிமிஷம். அண்ணி, நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோன்னு நீங்கள் எங்ககிட்ட கோச்சுக்கிறீங்க? அப்போ நேத்து நீங்க நடந்துக்கிட்டது தப்பு இல்லையா? தப்பு தான். ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் தப்பாயிடும், வெளியே கூட நம்ம சந்திக்க வேணான்னு அகிலா எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தா அண்ணி. நான் தான் அவள் சொல்கிறத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. கடைசியா இப்போ அகிலா பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. நீங்க உங்க கடமையை மறந்துட்டு லவ் பண்றதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அகிலா தன்னுடைய நிலைமையை மறந்ததுனாலதான் அப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சு. அவ அவமானப்பட்டது இல்லாம எங்க குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டா. தப்புதான் அண்ணி. ஆனா அகிலா பாவம், அவளை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன். அம்மா எனக்கு தண்டனை கொடுக்காம உங்களை தண்டிச்சிட்டாங்க. அது உங்களை உங்கள் குடும்பத்திலேருந்து பிரிக்கும்னு சத்தியமாக நான் நினைக்கல அண்ணி. அதான் நடந்த எல்லாத்துக்கும் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் அண்ணி. நான் உன்னை மன்னிச்சு என்ன ஆயிட போகுது? தவறு விழுந்த கண்ணாடி மாதிரி மொத்தமும் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. இனி இது எதுவுமே மாற போறதில்ல. உடைஞ்சு போனதை திரும்ப ஒட்ட வைக்கவும் முடியாது. இனிமேலாவது வேண்டாத வேலையை பார்க்காம உன் படிப்பை முடிக்க பாரு.